நாடு முழுவதும் 10 லட்சம் மகளிருக்கு மக்கள் நல பணியாளர், 10 லட்சம் இளைஞர்களுக்கு சாலை பணியாளர் வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை, ஈழத்தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காண பொது வாக்கெடுப்பு, மாணவர்களுக்கான கல்விக்கடன் தள்ளுபடி, படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க சிறப்பு திட்டம், நதிகள் தேசிய மயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையை திமுக தலைவர் கலைஞர் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டார். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய கலைஞர், இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் தென்னகத்தில் கண்மூடி கிடந்த திராவிட மக்களின் கண் திறக்க துணையாக 1912ஆம் ஆண்டில் டாக்டர் நடேசனார் தொடங்கிய மதராஸ் ஐக்கிய லீக் அமைப்பு தொடங்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார். இதைத் தொடர்ந்து தந்தை பெரியாரால் திராவிடர் கழகமாக உருப்பெற்று 1949ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கமான திமுகவின் சார்பில் 2014ஆம் ஆண்டுக்கான தேர்தல் அறிக்கையை முன்வைப்பதாக தெரிவித்தார். மத நல்லிணக்க வரலாறு படைப்போம், மதசார்பற்ற ஆட்சி அமைப்போம் என்ற உன்னதமான லட்சியத்தை திமுக மேற்கொண்டு வருகிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசில் பங்கேற்ற போது திமுக மேற்கொண்ட சாதனைகள் தேர்தல் அறிக்கையில் பட்டியலிடப்பட்டுள்ளது. அதில் மண்டல் பரிந்துரை ஏற்கப்பட்டு 27% இடஒதுக்கீடு, காவிரி நடுவர் மன்றம், தமிழ் செம்மொழி பிரகடனம், சேது சமுத்திர திட்டம், மெட்ரோ ரயில் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், ஆசியாவிலேயே முதன்முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய மையங்கள், நாடெங்கும் பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள் அமைப்பு, அகில இந்திய அளவில் சுயமரியாதை திருமண சட்டம் ஆகியவற்றை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கழகத்தின் அடிப்படை கொள்கைகளான சமூக நீதி, கூட்டாட்சி தத்துவம், மதச்சார்பின்மை, தாய்மொழியான தமிழுக்கு முதன்மையான இடம், அகில இந்திய அளவில் சுயமரியாதை திருமண சட்டம், நாடெங்கிலும் பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள் ஆகியவை குறித்து தேர்தல் அறிக்கையிலே விரிவாக குறிப்பிட்டுள்ளோம். வேலைவாய்ப்பில் தனியார் துறையில் இடஒதுக்கீடு, அரசியலமைப்பு சட்டத்தில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துக்கு வழங்கப்பட்டது போல அனைத்து அதிகாரங்களையும் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கும் வழங்கிட உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள திமுக வலியுறுத்தும் என்றும் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவை மீட்க முயற்சி எடுக்கப்படும், அகில இந்திய அளவில் சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டுவர வலியுறுத்தப்படும், நாடு முழுவதும் 10 லட்சம் மகளிருக்கு மக்கள் நல பணியாளர் வேலைவாய்ப்பு, 10 லட்சம் சாலை பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும், கல்வி கடன்கள் தள்ளுபடி, மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை, சமூக நீதி, மதசார்பின்மை, கூட்டாட்சி முறையை பாதுகாக்க பாடுபடுவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக கலைஞர் கூறினார். திமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டது போல அகில இந்திய அளவில் 10 லட்சம் மகளிரை, பெண்களை மக்கள் நல பணியாளர்களாக நியமித்தல், 10 லட்சம் இளைஞர்களை சாலை பணியாளர்களாக நியமித்தல் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு வாரியங்களை உருவாக்குதல் போன்ற கோரிக்கைகள் முக்கியமாக இந்த தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற்றுள்ளது. வங்கிகள் மாணவர்களுக்கு வழங்கிய கல்வி கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்வதற்கு திமுக பாடுபடும், குளச்சல் துறைமுகத்தை பன்னாட்டு துறைமுகமாக மேம்படுத்த நடவடிக்கை, இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும், நெல், கரும்பு, கொப்பரை தேங்காய் மற்றும் பச்சை தேயிலை ஆகியவற்றுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்க நடவடிக்கை, தேசிய மீனவர் நல ஆணையம் உருவாக்க நடவடிக்கை, திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில் இந்திய வான்வெளி திரவ உந்துவிசை தொழில்நுட்ப மையம் அமைக்க திமுக வலியுறுத்தும் என 100 அம்சங்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்களின் தனிநபர் ஆண்டு வருமான வரி உச்சவரம்பை 6 லட்சம் ரூபாயாகவும், பெண்களின் வருமான வரி உச்சவரம்பை 7,20,000 ரூபாயாகவும் உயர்த்த வேண்டும் என மத்திய அரசை திமுக வலியுறுத்தும் என்று தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தேர்தல் அறிக்கையில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன.
சென்னை துறைமுகம் மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசை திமுக வலியுறுத்தும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள் சர்வதேச அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கு உரிய தகுதிகளை பெறுவதற்கும் பயிற்சி அளிப்பதற்கும் தேவையான நவீன உலக தரம் வாய்ந்த அடிப்படை கட்டுமானங்களை மாவட்ட தலைநகரங்கள் தோறும் அமைத்திட மத்திய அரசை திமுக வலியுறுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பெருக்கி போக்குவரத்து, மின்சாரம், இணைப்பு சாலை வசதிகள், நீர்வளம் ஆகியவற்றினை மேம்படுத்துவதற்கு வசதியாக புதிய தொழிற்கொள்கை வகுத்திட வலியுறுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆண்களின் தனிநபர் ஆண்டு வருமான வரி உச்சவரம்பை 6 லட்சம் ரூபாயாகவும் பெண்களின் வருமான வரி உச்சவரம்பை 7,20,000 ரூபாயாகவும் உயர்த்த வேண்டும் என மத்திய அரசை திமுக வலியுறுத்தும் என்று தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதிய பணிக்கொடைக்கு வருமான வரி விலக்கு, மூத்த குடிமக்கள் 5 ஆண்டுகள் வரை வைப்பு தொகையாக 20 லட்சம் ரூபாய் வரை வைத்திருந்தால் அதில் வரும் வட்டிக்கு வருமான வரி விலக்கு அளித்திட வேண்டும் என திமுக வலியுறுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மொழியான தாய்மொழி தமிழ் தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் இணை ஆட்சி மொழியாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள், நிறுவனங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஆகியவை தமிழிலேயே செயல்பட வேண்டும் என்றும் இதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் 343வது பிரிவில் உரிய சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் மத்திய அரசை திமுக வலியுறுத்தும் என்றும் தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியான இலக்கிய பண்பாட்டு வளம் நிறைந்த தமிழ் மொழியை மத்திய ஆட்சி மொழிகளில் ஒன்றாக ஆக்க வேண்டும் என்று மத்திய அரசை திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வுகளுக்கு அந்தந்த மாநில மொழிகளை இணைத்து எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வுகளை நடத்த வேண்டும் என்றும் திமுக வலியுறுத்தும் என்றும் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழை சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கு மொழியாக ஏற்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்களை பரவலாக்கிடும் நோக்கத்துடன் டெல்லியில் ஒரு உச்சநீதிமன்றம், மண்டல அளவிலான மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் நாட்டின் 4 பகுதிகளிலும் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கவும் திமுக வலியுறுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.